மடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க. ஏன் டிவோர்ஸையும் இந்த மாதிரி வேர்ட்ஸையும் நீங்க நார்மலைஸ் பண்றீங்க? ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? 1000 தான் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் வெளியில வரும்போது நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயம் காமிக்கும் போது ஃபார் த சொசைட்டி நாங்களும் எங்களுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நாங்க காமிக்கிறோம். அப்ப இது ஃபேக் தானா? சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். ஃபேக் கிடையாது சார். எந்த இடத்துல தேவையோ இல்ல, அந்த இப்ப நீங்க இடத்துல. சொன்னது ஹாப்பி கப்பல் மாதிரி காட்டுற எல்லாரும் ஹாப்பி கப்பல் இல்ல. அப்ப நான் சிங்கிளா சந்தோஷமா இருக்கேன் சிங்கிள் மாமான்னு சொல்றதும் உண்மை இல்ல. அடுத்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? சோசியல் மீடியால போடுறத அவங்களோட முகமுடி போட்டுட்டு தான் போடுறாங்கன்னு சொல்றேன். நான் என் லைஃப்ல வந்து பிரச்சனை இருந்தது, நானும் அதை தாண்டி தான் சார் வந்திருக்கிறேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? எனக்கு அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா வெளியில என்னால வந்து அது சந்தோஷமா என்னால ப்ரொஜெக்ட் பண்ண முடியலைங்க. எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். 10 வருஷம் மேரேஜ் லைஃப் வேணான்னு ஒதுக்கி வரும்போது அந்த வலி எவ்வளவு இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஒரு நிமிஷமா, இப்ப கூட அவங்கள வேற ஆள் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. அவங்களும் அந்த வழியை கடந்து வந்திருக்கும்னு சொல்றாங்க. இங்கே இருக்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும்ண்ணா. நான் ஒரு சிங்கிள் மதர், உங்களை பட்டு மொத்தம் யோசிச்சிங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் குழந்தைய பிரிஞ்சு கஷ்டப்படாமல் இருக்காங்க சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேண்ணா. நான் என் அப்பா இருக்கார், ஒரு திருவிழா ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயாவது போனால் நான் அப்பா கூட போவேன், ஒரு கை பிடிச்சிட்டு போவேன். ஒரு திருவிழாவில் அவர் தோல் மேலே ஏறி உக்காந்துச்சேன். நாடகம் பார்த்துருக்கேன். சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. மற்றவங்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணோம் ஃபினான்ஷியலாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு.